Praise the Lord. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேசொல்லி அழைக்கவனீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேசொல்லி அழைக்கவனீரே. தாயைப் போல என்னை காப்பவனீரே. தந்தையைப் போல என்னை சுமப்பவனீரே. தாயைப் போல என்னை காப்பவனீரே. தந்தையைப் போல என்னை சுமப்பவனீரே. நீரே, நீரே, எனதெல்லாம் நீரே. என் வாழ்வு வழியும் வளமும் நீரே. நீரே, நீரே, எனதெல்லாம் நீரே. என் வாழ்வு வழியும் வளமும் நீரே. அருமையானவர்களே, தாயின் கருவை கண்டவர் சாதாரணமானவரா? அகிலத்தையும் படைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவன், அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற தேவன், மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன், 5 அப்பம் 2 மீன் துண்டைக்கு 5000 பேரை போஷித்து 12 கூடைகளிலே எடுக்கப்பட்ட தேவன், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன். அவரை நீ ஆராதிக்க வேண்டும் என்றால், அவரை நீ தொழுது கொள்ள வேண்டும் என்றால், உன்னை பார்க்கும் பாக்கியவான் பாக்கியவதி யார்? ஆராதிக்க தவறினார், துதிக்க தவறினார், அவருடைய ஆலயத்திற்கு வர தவறினார், தேவனை நீ கண்டடைவது எப்படி? எப்படி? அருமையானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். புதிய வருடம் என்று சொல்வதை விட, புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கிற ஆராதனையை விட, வருஷத்தின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதுதான் மிகவும் முக்கியம். அல்லேலூயா. ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை போதகரம்மா சொல்லிவிட்டார்கள். அதான் ஆவியானவருடைய லீடிங். நான் அவரோடு பேசவில்லை, அவரிடத்திலே நான் எதுவும் பகிர்ந்து கொள்ளவில்லை. சரியாக பிலிப்பியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை ஆவியானவர் என்னோடு கூட நேற்று தினத்திலிருந்து பேசிக்கொண்டே இருந்தார். இன்று காலையிலே அதற்குரிய செய்திகளை எடுக்கும்படியாய் கடந்த நாட்கள் முழுவதுமாய் என்னோடு பேசினார். அதை குறித்துதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற பணத்தினாலே, என்னை பலப்படுத்துகிற நகையினாலே, என்னை பலப்படுத்துகிற ஜாதியினாலே, என்னை பலப்படுத்துகிற வியாதியினாலே அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் ஆகும். ஏன் அருமையானவர்களே, பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, ஜாதி, மதம், உறவுகள் எல்லாம் குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட வருஷம் தானே. ஆண்டவருடைய பலன். தாயின் கருவிலே இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கண்டாரு. இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிற காலங்கள் முழுவதும் இந்த பூமியிலே ஆண்டவருடைய அழைப்பினால் ஒன்று வருகிறது அல்லவா? அதுவரையில் அவரை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருக்க விரும்புகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பணம் உண்டு என்று சொல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு ஜாதி உண்டு என்று சொல்லவில்லை, சமுதாயம் உண்டு என்று சொல்லவில்லை, நகை உண்டு என்று சொல்லவில்லை, வீடு உண்டு என்று சொல்லவில்லை, ஆஸ்திகள் உண்டு என்று சொல்லவில்லை, உறவுகள் உண்டு என்று சொல்லவில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அருமையானவர்களே, அந்த பலன் எங்கிருந்து வருகிறது? அந்த பலன் யார் கொடுப்பது? உடற்பயிற்சியா, நடைப்பயிற்சியா, சாப்பிடுகிற பலனா, தாடிக்கு பலனா,
பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. இந்த வேதத்தை நீ மறந்தால் அவருடைய மறப்பார். ஆலயத்தை கனப்படுத்துவது தேவ பிள்ளைகளுடைய வேலை. ஆலயத்திற்கு வருவது தேவன் கொடுத்த தரிசனம். ஆலயத்திலே வந்து ஆண்டவரை துதிப்பது, ஆராதிப்பது, அவரை அபிஷேகத்தால் நிறைந்து ஆவியானவருக்கு இடம் கொடுப்பது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை கர்த்தர் விரும்புகிறார். உம்மை அப்பா என்று சொல்லிட ஆசை. உம்மை அப்பா அருமையானவர்களே, உறவுகள் ஒரு நாள் ஒதுங்கி போகும், பாசங்கள் ஒரு நாள் பறந்து போகும், நேசங்கள் ஒரு நாள் நித்திய காலம் தொடர்பில்லாமல் போகும், பணம் சில நிமிஷத்திலே கை மாறும், பொருட்கள், ஆசை, அந்தஸ்து, வீடு, நிலம் அனைத்தும் ஒரு சில மாதங்கள், வருஷங்களிலே நம்மை விட்டு எடுபட்டு எங்கே போகும். நம்முடைய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து தாயின் கருவிலே கண்டார் அல்லவா, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தூக்கி சுமப்பார். அநேகர் நம்மை மறந்தார்கள், அவருடைய வார்த்தை மறப்பதில்லையே, மாறுவதில்லையே, அவருடைய சித்தம் மாறுவதில்லை, அவர் தரிசனம் மாறுவதில்லை, அவர் அழைப்பு மாறுவதில்லை, அவர் வரங்கள் மாறுவதில்லை, அவர் கிருபைகள் மாறுவதில்லை, அவர் அபிஷேகம் மாறுவதில்லை, அவர் ஊழியம் மாறுவதில்லை. மாறாதவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். நாம் தானே மாமிசத்திலே மாறிக்கொண்டிருக்கிறோம், வேஷத்திலே மாறுகிறோம், உலகத்திலே மாறுகிறோம். தாழ்மை மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது அல்லவா. கர்த்தருடைய வார்த்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஏன் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலனுண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு போதித்தார் தெரியுமா?
தாழ்வு மனப்பான்மை நமக்கு தேவைப்படுகிறது. இரண்டாவதாக தன்னம்பிக்கை நமக்கு தேவைப்படுகிறது. தாழ்வு மனப்பான்மையிலே அநேக நேரங்களிலே தாழ்மை உள்ளவர்களாக நடப்போம். மாமிசம் எழுப்புகிற பொழுது தாழ்மை வேறு விதமாக திருப்பிக் கொள்ளும். தன்னம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது, சில நேரங்களில் உயர்த்தப்படுகிற பொழுது ஆண்டவரை விட நம்மை பெரியாராக யோசிப்போம். என் ஜபத்தை கர்த்தர் கேட்டாரு, சபையில இல்லை, நான் இல்லைன்னா என் குடும்பத்தில் யாரும் நடத்த முடியாது, யார் வருமானம் தான், நாங்கிற ஒரு வாழ்க்கை எப்பொழுது வருகிறது தெரியுமா? பலப்படுத்துகிற கிறிஸ்துவை விட்டு விலகி போகிற பொழுது வேதத்தை சுமக்கலாம், வேதம் என்னுடையது என்று சொல்லலாம். ஆனால் உன் இருதயத்திலே தேவனுக்கும் உனக்கும் உள்ள உறவு எந்த வழியாய் போய்கொண்டிருக்கிறது? எந்த வழியாய் போய்கொண்டிருக்கிறது? நேர் வழியாய் போகிறதா, கள்ள வழியாய் போகிறதா? வாழ்க்கையிலே நேர்வழியிலே நடக்கிறாயா, தடுமாற்றமாய் நடக்கிறாயா? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 2 பாதைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மை 2 விதம், தன்னம்பிக்கை 2 விதமாக இருக்கிறது. அதை குறித்துதான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13 வார்த்தையின்படி பேசிக் கொண்டிருக்கிறார். தாழ்வு மனப்பான்மை என்பது ஒன்று தேவனுக்குள் தாழ்மையாக வாழ்வது, மற்றொன்று மாமிசத்திலே தாழ்மையாக வாழ்ந்து காட்டுவது. தேவனுக்குள் தாழ்மைப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் தேவனை உயர்த்தி கொண்டு இருப்பார். கைத்தடி மாமிசத்திலே வாழ்கிற தாழ்மைப்படுகிற மக்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருப்பார்கள், தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தெரியாது ஏன் நம்ம லோ பட்ஜெட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம ஏன் லோ பட்ஜெட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை, தாழ்மை நமக்குள் இராத காரணம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆமென். பெருமை உள்ளவர்களுக்கு அப்பா ஏற்றி நிக்கிறது பெருசு இல்ல, அம்மாவை ஏற்றி நிக்கிறது பெருசு அல்ல, உறவுகளை ஏற்றி நிக்கிறது பெருசு அல்ல. ஆவிக்குரிய வார்த்தைகளை நீ சரியாய் தாழ்மையோடு சிந்தித்தால் உன் பிதாக்களை சரியாக கனப்படுத்துவாய், சத்தியத்தை சரியாய் வாசிப்பாய், திருச்சபையை சரியாய் கனப்படுத்துவாய். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே எனக்கென்று நீ எடுத்துக்கொள்ள முடியும். ஏன் நம்மால் முடியாது? உலகத்தின் மாமிச சிந்தனை தாழ்மைக்கு நேராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு உலகத்தார் கூட, சத்தியத்தை அறியாத மக்கள் கூட சரியான நிலையிலே தாழ்மையாக தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறார்களே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தை வேறு யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நாம் வைத்திருக்கிற விதத்திலான வாசிக்கிறோம். ஏன் சத்தியத்தை அறிய முடியவில்லை? சத்தியத்தை மூடி வைத்துக் கொண்டல்லவா இருக்கிறோம். சத்தியத்தை அனுதினமும் வாசிக்கிறோமா? அல்லேலூயா. சத்தியத்தை அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறோமா? நேரம் நினைக்கும் பொழுது வேதத்தை சுமக்கிறோமா? ஆலயத்தை தேடி வருகிறோமா? ஆலயத்தில் நடத்தப்படுகிற கூட்டங்களிலே சரியாய் பங்கெடுக்கிறோமா? இல்லையே. காரணம் என்ன? தாழ்மை என்பது உலகம் நம்மை பற்றி பிடிக்கிறது. அதே போல அடுத்த வார்த்தை தன்னம்பிக்கை. அவரா என்ன சோறு போடுறாரு, அவரா என்ன
ஆனால் ஒருவேளை அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். அவர்கள் மூலமாக எந்த ஆசீர்வாதங்களையும் நானும் என் மனைவியும் கொண்டு வந்ததே இல்லை. காரணம் என்ன? தாழ்மை, மனத்தாழ்மை. கிறிஸ்துவுக்குள் தாழ்மை இருந்தால் போதும், தேவனை விட்டு விலகி போக மாட்டோம், சத்தியத்தை விட்டு விலகி போக மாட்டோம். அருமையானவர்களே, விசுவாச தேவ வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். மூன்றாவதாக விசுவாசத்திலே செழிக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்கள் பிலிப்பியர் சபைக்கு அழகாக சொல்லுகிறார். விசுவாசத்திலே நமக்கு அந்த வார்த்தைகளை நமக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கோ எழுதப்பட்ட வேதாகம் அல்ல, ஒரு பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று சத்தியம் சொல்லுகிறார். நீ சொத்து சேர்த்து வைப்பது குறிப்பிட்ட காலத்திலே நம்முடைய பிள்ளைகள் அழித்து விடுவார்கள். ஆனால் இந்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தையை விசுவாசித்தால் இந்த சொத்து அவர்களை நடத்தும். இந்த வேதாகமம் அவர்களை போஷிக்கும். இந்த வேதாகமம் அவர்களை நடத்தும். அவர்கள் குடும்பத்தை செழிக்க பண்ணும். அதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே தாழ்மையின் சிந்தனையை உலகத்தின் மீது வைத்துக் கொள்கிறோம். இன்றைக்கு வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு உன் தாழ்மை யாரை சார்ந்து இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். நம்ம சரீரத்துக்கு வேஷம் போடுகிற வாழ்க்கை அல்ல, சரீரத்தை பகட்டாய் பார்த்துக் கொள்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. உன்னை விட்டாலும் என்னை விட்டாலும் அவருக்கு வேற ஆள் இல்லை என்று நினைக்காதே. கடற்கரை மணலும் மேலே அமரப்பட்டிருக்கிற கற்களும் மலைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் ஆகாயத்து பறவைகளும் பார்க்கிற ஊரும் பிராணிகளும் காட்டில் வாழும் விலங்குகளும் கர்த்தரையாக இருக்கிறதா? அதை காட்டிலும் விசேஷித்தவர்கள் என்றுதான் நம்மை அழைத்தார். நாம் ஆராதிக்க மறந்தால் யாரும் இல்லை என்று சொல்லாதே. புறஜாதிகள் லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் அழைக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். தாழ்மையான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் தாழ்மைப்படுங்கள். தன்னம்பிக்கை தேவைதான். கிறிஸ்துவுக்குள் அந்த நம்பிக்கை வர வேண்டும். தன்னம்பிக்கை திறமை என்று சொல்லாதே. கர்த்தர் உயிரை கொடுத்ததினால், கரங்களை கொடுத்ததினால் கீபோர்டு திறமை, கரம் கொடுத்ததினால், இதயத்திலே தேவன் ஆசீர்வாதம் கொடுத்ததினால் கிட்டார் திறமை, கர்த்தர் உயிரை கொடுத்திருக்கிறதுனால் வாசிக்கிற ட்ரம்ஸ் திறமை. அது உன் திறமை இல்லைங்க, ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். God is gift. நீ வேத வாசிக்கிறாய் என்றால் தேவன் உனக்கு கொடுத்த அபிஷேகம். ஆராதனை செய்கிறாய் என்றால் தேவன் கொடுத்த வரம். கர்த்தருக்கென்று கணக்கு பார்க்காமல் ஊழியங்களுக்கு தாராளமாய் தசமபாகங்களை, காணிக்கைகளை, சிறப்பு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள் என்றால் அதை கர்த்தர் உங்கள் மீது வைத்த ஆசீர்வாதத்தின் திறவுகோல். அல்லேலூயா. வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. நான் என்னால் என்று சொல்லுகிற வாழ்க்கை இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் என்ன செய்வார்? ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நாளைய மருதனம் வருகிறது வைத்துக் கொள்ளுங்கள். புதன்கிழமை நாம் வருவதாக சொல்லிவிட்டோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியவில்லை, உடல்நிலை சுகம் இல்லை. அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. நம்மை ஒரு பெரிய விஐபியாக கூப்பிடுகிறார். ஆனால் என்ன முடியவில்லை. தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஆண்டவர் லீடிங் கொடுக்கவில்லை. சரி, போக வேண்டாம் என்று முடிவெடுக்கிறேன். மாமசீகத்தினுடைய நம்பிக்கை சொல்லுகிறது, நீ தைரியத்தோடு போ. அந்த பக்ஷியில கலந்து கொள்வது தனி சிங்காசனம் இருக்கிறது, தனியாய் வரவேற்பு இருக்கிறது, உனக்கு ஒரு சால் காத்து கொண்டிருக்கிறது, உனக்கு நல்ல கிஃப்ட் கொடுக்கிற காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவன் நானே தவிர வேறு யாரும் இல்லை. ஏன்? மாமிசத்தினாலே வருகிற தன்னம்பிக்கை நிரந்தரமாயிராது. தேவன் கொடுக்கிற நம்பிக்கை
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில ரகசியமான காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, தாழ்மையின் மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில எப்படி வருகிறது என்றால், முதலாவதாக என்னால் இது முடியாது, தேவனால் முடியும் என்கிற நம்பிக்கை வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக, நான் இதற்கு தகுதி இல்லை, என் தேவன் தான் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். தம்பி மூர்த்தி சொன்னார்ல, அம்மா சாட்சி கொடுத்தாங்க எல்லாரும், அது மாதிரி வரணும். இது என்னால் இல்லை, என்னால் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய ஆபரேஷன்ல கலந்து இருந்தார். ஆண்டவர் என்னுடைய படுக்கையை மாற்றி போட்டார். ஆண்டவர் எனக்கு ஆக்சிடென்ட்ல ஜீவனை கொடுத்தார். சாட்சி. ஆமென். இல்லாமை போஷிப்பது சாட்சியாயில்லை. யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டாங்க, அது பெரிய சாட்சி இல்லை. நான் வீட்டுக்குள்ளே இருந்து தேவனை தேடிட்டு இருக்கேன், சாட்சி இல்லை, சாட்சி இல்லை. சபையிலே சொல்லப்படுவதுதான் சாட்சி, பிரஜாதியிடத்திலே சொல்லப்படுவதுதான் சாட்சி, உன் நண்பரிடத்திலே சொல்லப்படுவதுதான் சாட்சி, உன் தோழர்கள் தோழிகளுக்கு சொல்லுகிறாயே அதான் சாட்சி. வேதத்தை எடுத்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வருவது சாட்சி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அநேக பொறுப்புகளிலே இருக்கிறார்கள், வருவதில்லை. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு நினைத்து விட்டார்களோ என்ன எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்துவாராக. வருகிற நாட்களிலே புதிய வருஷத்திலே நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை எங்களுக்கு சனிக்கிழமையே தாருங்கப்பா, அப்படி ஜெபிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளிலே வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் சனிக்கிழமைகளிலே கொடுத்து விடுங்கள். அநேக இடத்துல பேசுவார்கள், ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை கிடைக்கிறது, நல்லது. நீங்கள் பொருத்தனையோடு ஜெபித்தீர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமைக்கு வர ஆசீர்வாதங்கள் அது வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் முன்னதாகவே ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாது என்று சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையை மாற்றி அமைக்க வேண்டும். நீங்கள் செல்போனை சனிக்கிழமை சாயங்காலமே சற்று நீங்கள் சைலன்ஸிலே போட வேண்டும். அதற்குரிய ஆயுதங்களை ட்ரெஸ்ஸிலிருந்து, காணிக்கையிலிருந்து, தசமபாகத்திலிருந்து, வேதாகமத்தை வாசிப்பதிலிருந்து, குடும்பமாக ஜெபிப்பதிலிருந்து நீங்கள் தயாராக வேண்டும். ஆசீர்வாதம் உன்னை தேடி வர வேண்டுமே தவிர நீ தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். இதுவரையில் தேவனிடத்திலிருந்துதான் ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வந்ததாக பார்க்கிறோம். மனுஷர்கள் தேடி ஆசீர்வாதத்தை பெறவில்லை. அல்லேலூயா. மரியாள் மார்த்தாள் வீட்டிலே இயேசு வந்திருக்கிறார். இயேசுதான் தேடி கல்லறையை நோக்கி போனார். அல்லேலூயா. ஏன்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். குட்டியானையில திராட்சை விற்கிறோம், 1 கிலோ தான் வாங்க முடியும், 1 கிலோ தான் சாத்துக்குடி வாங்க முடியும். சாராசல் போனா இருக்கிற பாக்கெட் பண்ணி மட்டும்தான் ட்ரெஸ் வாங்க முடியும். அல்லேலூயா. நகை கடைக்கு போனா வச்சிருக்கிற பணத்துக்கு மட்டும்தான் வாங்க முடியும். வீடு வாங்கணும்னா வச்சிருக்கிற பணத்துக்கு தான் வீடு பிளாட் வாங்க முடியும். ஆனா என்னப்பன் உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு வேதனை இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஆசீர்வாதங்கள் எப்பொழுது நிரந்தரமாக இருக்கும். தேவன் செய்வதில் வாய்க்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக அவர் நன்மையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நன்மையை தேடி நீங்களும் நானும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்து பொறுத்தமையோடு தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து கர்த்தருடைய நாளை அசனை பண்ணாதபடிக்கு ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிற பொழுது நன்மையான இவர்களை பரத்திலும் கர்த்தர் திட்டமிடும். அது எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள்ளாக அனைத்தும் இருக்கிறதை தவிர நமக்குள்ளாக இருக்கிறதை அவர் மாற்றி அமைக்கிற தேவனை தவிர நமக்கு இருக்கிறதை அவர் அப்படியே கொடுத்து விடுகிற தேவன் அல்ல.
அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையிலே அருமையானவர்களே, நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஆமென். ஏன் அநேக காரியங்கள் நம்மால் செயல்படுத்த முடியவில்லை? சுயம் நம்மை கட்டுப்படுத்துகிறது, தன்னம்பிக்கை கட்டுப்படுத்துகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரே, அந்த பலனுக்கு நாம் முதலிடம் கொடுப்பதில்லை. அந்த தேவ பலனுக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. அந்த தேவ வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. தேவ ஆலயத்திற்கு முதலிடம் கொடுப்பதில்லை. தேவ அபிஷேகத்திற்கு முதலிடம் கொடுப்பதில்லை. தேவ ஊழியக்காரனுக்கு தாழ்மையோடு சிந்தனையோடு அவர் சுரைக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதே இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கெல்லாம் பைபிள் படிச்சுட்டு தான் இருக்கு. 40 வருஷம் 30 வருஷம் எனக்கு தெரியாத அவர் போதிக்கிறாரு. எவ்வளவு டிவி ஸ்டேஷன்ல செய்தி வருது, நேரா ஒருத்தரை பார்த்து கையை பிடிச்சி விஷ் பண்ணிருக்கோம், டிவியை பார்த்து உட்காந்து வித்தியாசம் இருக்குங்க. எனக்கு அநேக முறை டிவி ஸ்டேஷன்ல கூப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார். கடந்த மாதிரி சென்னையில் ஒரு டிவி, கோயம்புத்தூர் ஒரு டிவி, அவர் சீனியர் பாஸ்டர், நீங்க உங்களுடைய சாட்சிகளை உங்களுடைய மெசேஜ் கொடுக்க எங்களுடைய டிவி அடைக்கிறது என்று சொன்னார்கள். அதுக்கு நிறைய வேஷம் போட வேண்டும் என்று நினைத்தேன். இல்லை, வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டைமுக்கு ஒரு வேஷத்துக்கு ஒரு சட்டை போடணும். நீங்க பார்த்துருப்பீங்க, காலையில மெசேஜ் வந்திருக்கும். அதுக்காக நான் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டே இல்லை, 2 நாள் 3 நாள் ஒரே ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பேன். ஏன்னா வேஷம் போடுகிற அழைப்புக்காக அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் அல்ல, தேவனுக்காக பைத்தியக்காரனாக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். நம்மளை பார்த்து ஒரு பைத்தியக்காரையா கத்தி கிடக்கிறான்னு சொல்லுவான். அதை பத்தி அவசியம் இல்லை. பாரியா உண்மையா வாழ்ந்து ஒண்ணு இல்லாம ஜீவிக்கிறான். எங்க பார்த்தாலும் கஷ்டப்படுறான், எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுறான். அவன் நேற்று குடியத்துக்கு வந்தா போன வருஷம் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டான், காரு பங்களா வசதின்னு. அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை. என்னை அழைத்தவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார், நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் மீது பற்றும் பாசமும் ஆசையும் நமக்கு இருக்குமானால் தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை, தாழ்வு மனப்பான்மை ஏன் வருகிறது? இது என்னால் முடியாது. என்னால் முடியாது. மோசே சொன்னார்ல, மோசே நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சை கழட்டி வைத்து விட்டு நீ ஆடுகளை மேய்த்தது போல் என்னுடைய மக்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவரை அழைத்துக் கொண்டு வருவதை அழைக்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் போக முடியாது, நான் தெற்கு வாயும் மந்த புத்தி உள்ளவனாக இருப்பேன், நான் எப்படி போவது? உனக்காக சகோதரனை அனுப்புகிறேன். அநேகர் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களை மாற்றி அமைத்து ஆண்டவரோடு ராத்திரி பேசுவார், ஆலயத்திற்காக இதை கொடி என்று. அடுத்த நிமிஷமே அதற்கு நாம் ஒரு தடை வைத்து விடுவோம். நீ எழுந்து ஜபம் பண்ணி என்று ஆண்டவர் பேசுவார், நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் ஆண்டவர், நான் நாளைக்கு ஜபம் பண்ணிக்கிறேன். ஓ, ஆலயத்திலே கூட்டம் நடக்கிறது, ஜபம் போய் கலந்துகள் என்று ஆண்டவர் பேசுவார். ஆமா ஆமா, டெய்லி போய் எனக்கு என்னதான் ஆசீர்வாதம் இருக்கு, நான் தான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பம் தான் சம்பாதிக்குது, நான் தான் சாப்பிட்டு இருக்கேன், நான் தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வினாடியிலே ஒன்றை விட்டு அனைத்தும் இருக்கவர்களுக்கு ஒன்னால் என்ன பண்ண முடியாது. தயவுசெய்து விழுப்பாருங்க, நான் காலை வெட்டி தான் உங்களுக்கு கம்பீரமா சத்தம் போடுறேன். நீங்க அசதியா எப்படி இருக்காங்க, இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். அல்லேலூயா. எப்படி உங்களுக்கு அசதி வருகிறது? எப்படி உங்களுக்கு சோறு வருகிறது? ஆவியானவரை வெட்கப்படுத்துகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார், எச்சரித்துதானே புத்தி சொல்கிறார். நமக்கு இது முடியாது என்று சொல்கிறோம், எனக்கு இது தகுதி இல்லை என்று சொல்கிறோம். அது வேறாவது பாருங்க, எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை, டெய்லி ஜபம் என்னால் வர முடியாது, ஆலயத்தில் ஜபம் பண்ண முடியாது. ஆவியானவர் சொல்லுவார், என்ன பண்ணுறதுக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லை, என்னால முடியல. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், சார்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு விரலுண்டு, எல்லாம் எனக்கு
தகுதியாகிறது. ஆண்டவர் தகுதிப்படுத்துகிற பொழுது அந்த தகுதியை தூக்கி எறிஞ்சினார். உன்னுடைய தகுதி வேறொருக்கு செல்லுமே. அந்த அபிஷேகம் வேறொருவர் பெற்றுக் கொள்வார். அந்த ஊழியத்தின் பாதையை வேறொருக்கு கர்த்தர் கொடுத்து விடுவாரே. யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். வருஷத்தின் கடைசி ஆரம்பத்தில் இந்த செய்தி உங்களுக்கு மட்டும்தானே செல்கிறது. ஒருவேளை அடுத்த வருடத்திலே ஒருவேளை கொஞ்சம் கொரோனா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் இல்லைன்னா நமக்கு ஒரு ஆறுல செய்தி போகும். அல்லேலூயா. 2 வருஷ காலமா வசனம் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ஆண்டு சுத்தமா 2022 நம்முடைய செய்திகள் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கைதடி செய்தி மூலமாக தேவனுக்கு வெளியே போன அருமையான சகோதரி செல்லத்தா இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார்கள். நாங்கள் ரூபங்கள மாடியில் பிரசவம் பண்ணும் பொழுது அவர்கள் ஹோட்டல் வைத்திருந்தார்கள், பெரிய ஹோட்டல். அழுது கொண்டே இருப்பார்கள். ஐயோ, நான் ஆராதனைக்கு செல்ல முடியவில்லை. அநேக நாட்கள் சாட்சி கொடுப்பார்கள். நாங்கள் கேசட் பண்ணுவோம். அப்பொழுது அசுத்தாவிகள் ஓடுவது கேசட், பிள்ளைச்சூழல் எடுப்பது கேசட். இது சாதாரண சபை அல்ல, ஆவியானவர் ஆளுகை செய்த சபை. பணத்திற்காக அழைக்கப்பட்ட சபை அல்ல, சத்தியத்திற்காக அழைக்கப்பட்ட சபை. இன்னைக்கு வறுமையாக இருந்தாலும், தரித்திரனாக இருந்தாலும், கஷ்டப்பட்டாலும் யாரிடத்திலும் என்னை தெரிய என்ற கர்த்தர் வைக்கவில்லை. அல்லேலூயா. சுவாசத்தோடு போட்டு பில்லர் 3 வருஷம் ஆகிறது. நான் ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன். அவருடைய சபை, அவருடைய ஊழியக்காரர், அவருடைய ஊழியக்காரர் பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் தேவனுடைய அங்கங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தால் போதுமே. தூக்கி எங்களை நிறுத்த, சபையை நிறுத்த. ஆமென். அதுதான் என்னுடைய விசுவாசம், நம்பிக்கை. உன்னால் முடியாது என்று சொல்லாதே. அவர் தேவனிடத்தில் கடந்து வர ஆரம்பித்தார்கள். அந்த கேசட் அந்த ஹோட்டல்ல காலையில் போடுகிற 6 மணிக்கு போடுகிற அந்த கேசட்டுகள், செய்திகள் இரவெல்லாம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அன்றைக்கு அந்த செய்திகளை கேட்டு அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். நேர்கோட் திருச்சி 7, திருச்சி 21, திருச்சி பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உண்டு. அதை பல நூற்றுக்கணக்கான மக்கள் திருமணிக்கு பெற்றவர்களும் உண்டு. பெருமை அல்ல, ஜீவனுள்ள தேவனை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். தேவனை ஆராதிக்க கடந்து வந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை கடையை சாத்திவிட்டு கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். பிள்ளைகளால் சிறு சிறு பிள்ளைகள் மாறிவிட்டார்கள். ஏனெனை சொல்கிறேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நமக்கு ஒரு தன்னம்பிக்கை நமக்கு தேவை. அந்த நம்பிக்கை மாம்சத்திலே நிற்கக்கூடாது. தேவனிடத்திலே வருமானத்திற்காக நாம் அழைக்கப்படவில்லை, வறுமைக்காக அழைக்கப்படவில்லை. உலகத்திலே வாழ்கிற ஏதோ நமக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை விட்டு போனார். இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளை அருமையான பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் மாம்சத்திலே என்னால் முடியாது முடியாது என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இது நான் சம்பாதித்தது, இது நான் சம்பாதித்தது, இது நான் சம்பாதித்தேன் சொல்லுவார்கள். உயிரை கொடுக்கவில்லை என்றால் எப்படி சம்பாதிப்பது? ஜீவன் இல்லை என்றால் இந்த கால் முடங்கி விடுமே. இப்படி அல்லவா கிடக்கும். உயிர் இல்லை என்றால் இந்த கண் மூடிக்கொண்டிருக்குமே. உயிர் இல்லை என்றால் இந்த இருதயம் நின்று போய்விடுமே. உயிர் இல்லை என்று சொன்னால் இந்த கால்கள் அப்படியே கிடக்குமே. சில மணி நேரங்கள் அந்த சரீரத்திற்கு உரிய நேரம். ஜீவனை விட்ட தேவன் சொல்லுகிறார், நீ உன் சொந்த பலத்திலே நிற்காதே, என்னுடைய பலத்திலே நில் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்ணீரெல்லாம்
இந்த காரியத்தை நானே டிவி ஸ்டேஷனுக்கெல்லாம் போகவில்லை என்றால் ஆண்டவருக்கு சித்தமானார் நம்முடைய மேல் ஜப வீட்டிலே ஒரு ரூம் அடித்து அதில் நம்மளே ஒரு ஒளிபெருக்கி ஸ்டேஷன் டிவி ஸ்டேஷன் ஓபன் பண்ணக்கூடிய ஆண்டை வருவதை கருகை அதுக்கு சாதாரண 1 லட்சம் 1 லட்சம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்காக 5 லட்சம் ரூபாய் சம்பளம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாத ரகசியங்களை, உங்களுக்கு தெரியாத விசுவாசத்தை, உங்களுக்கு தெரியாத நம்பிக்கையை, உங்களுக்கு தெரியாத ஊழியத்தை, எனக்கு கொடுத்த தரிசனத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றாமல் என்னவர் அழைக்கவே மாட்டார். நிச்சயமெல்லாம் சாதாரண விஷயம். கோடி கோடியாக நம்மை ஊழியத்தை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிற ஆண்டவர் தன்னம்பிக்கை மாமிசத்திலே அல்ல, தேவ ஆவியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்தார். என் பிள்ளைகளும் அப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அநேகருடைய குடும்பங்களிலே எவ்வளவு பெரிய அற்புதங்கள் தேவன் நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பனுடைய விசுவாசம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அப்படியே வர வேண்டும். அதனால் உண்மையாக இருக்க வேண்டும், சத்தியத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டுமே, கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையாக கேட்க வேண்டுமே. நீங்கள் ஒரு பட்சத்தில் போட்டு வாழக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டிய காரியம் வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும். வேதத்தின் எழுத்துக்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாளை கனப்படுத்த வேண்டும். பரிசுத்த உபவாச நாளை கனப்படுத்த வேண்டும். அன்றிரமும் ஆலயத்தில் தேவனை தேட வேண்டும். முடிந்தாலும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, மல்கியா தீர்க்கதரிசன வசனத்திலே எல்லாவற்றிலும் தசமபாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தேவன் கற்றுக் கொடுக்கிறதை நம்மால் ஃபாலோ பண்ண முடியல. இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாதான் நம்முடைய நெருக்கங்கள் மாறும், நம்முடைய கடன் சுமைகள் மாறும். கடன் சுமைகளுக்கு என்ன காரணம்? ஊழியத்திற்காக 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறோமா? இல்லையே. ஊழியத்திற்காக வாரி வாரி கொடுத்திருக்கிறோமா? இல்லையே. ஊழியக்காரனுடைய குடும்பத்தை தாங்கி இருக்கிறோமா? ஏதோ நம்மால் முடிந்ததை தாங்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் சொன்னது இந்த அதிகமாய் செய்ய வேண்டும் என்று சொல்கிற போது மாமிசம் நம்மை ஒடுக்குகிறது அல்லவா, இவ்வளவா கொடுக்கிறது, இவ்வளவா செய்கிறது. அதனால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கல, அநேகர் ஆசீர்வாதம் பெறுவதில்லை. ஏன்? நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்று மல்கியா சொல்லுகிறார். எதிலே? தசமபாகத்திலும் காணிக்கையிலும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சற்று இன்னும் ஆழமாக நான் செலவிட்டு பண்ண போகிறோம். என்னை ஆண்டுடைய வார்த்தையை சற்று ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். நான் நினைத்ததை எதையுமே செய்வேன். இது என்ன? தன்னம்பிக்கை. நான் நினைச்சா எல்லாம் செய்வேன், நான் நினைச்சா எதை வேணாலும் செய்வேன். நீ எதை வேணாலும் செய்யுங்க, ஆனா தேவ சொன்னது மட்டும் செய்யுங்க. ஆமென். தேவ சொன்னதுக்கு முட்டிகால் போட்டு ஜெபம் பண்ணுங்களேன், ஆண்டவர் உங்களோடு பேசுவதை காண முடியும். தேவன் சொன்னது. அல்லேலூயா. வருஷத்தின் கடைசியாக இருக்கிறதுனாலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். வருஷத்தின் கடைசியாக இருக்கிறதுனாலே